Hi students, I am very happy to see you in the next class. Measurement இங்கற டாபிக்ல நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெஷர்மென்ட்ங்கற டாபிக்ல நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எக்ஸாம்பிள் 7.8 பார்க்கலாம். 7.18 பார்க்கலாம். ரெண்டு சிலிண்டர் கொடுத்திருக்காங்க, பிக்சர் ஃபார்மட்லயே கொடுத்தாச்சு. ஒரு சிலிண்டருக்கு ஹைட் 21 and diameter 7 cm. இன்னொரு சிலிண்டருக்கு ஹைட் 7 cm and diameter வந்து 21 cm. Three types of questions கேட்டிருக்காங்க. Find out the cylinder whose volume is greater. Second question, verify whether the cylinder with greater volume has greatest total surface area. Number 3, find the ratio of the volumes of the cylinder A and B. So மூணு வகையான क्वेश्चंस இருக்கு. அந்த மூணு क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ணனும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, find out the cylinder whose volume is greater. யாருக்கு வால்யூம் ரொம்ப அதிகம்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் வால்யூம் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு யாருக்கு அதிகமா இருக்குங்கறத நம்ம சொல்லிட போறோம். ஃபர்ஸ்ட் சிலிண்டர் 1. சிலிண்டர் 1க்கு வந்து diameter is 7 cm. அப்ப ரேடியஸ் என்னவாக இருக்கும்? அதில் பாதி. And இது number 1. Number 2, height is 21 cm. இது சிலிண்டர் 1. height 1 வச்சுக்கிடுங்க, அப்பதான் வித்தியாசம் தெரியும். Again cylinder 2. cylinder 2க்கு number 1, diameter is 21 cm. Simplifies. Radius is equal to அதில் பாதி. Again height 2 is equal to 7 cm. இதுதான் given records. இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியதா? ஆன்சர் பண்ண வேண்டியதா. நம்பர் 1 மா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 1. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் 1 is equal to by R1 square H1. Substitute பண்ணுங்க. What is pi? 22/7 into what is R1? 7/2 the whole square. And what is H2? H2 is 20. So இதை உடச்சு எழுதலாம். 22/7 into 7/2 into 7/2 into 21. இல்லை இதெல்லாம் கேன்சல் ஆகும். 1 7 கேன்சல் ஆயிரும். 1 2 11 2. ஸோ நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 11 into 7 into 21/2. அவ்வளோதான். நியூமரேட்டர் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல் டிவைட் பண்ணுங்க. எல்லாம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ப்ராசஸ் தான். என்ன ஆன்சர் கிடைக்கும்? 808.5 will be your answer. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பாருங்க. You will get this answer. Okay. Next, volume of cylinder 2. Very simple. அதே ஃபார்முலா மறுபடியும் pi R2 square and H2. Substitute பண்ணுங்க. 22/7. What is R2? Radius 21/2. 21/2 the whole square into 7. விரிச்சிருங்க. 22/7 into 21/2 plus 21/2 into 7. கேன்சல் பண்ணலாமா? 1 7 1 7 1 2 11 2. மல்டிப்ளை பண்ணி போடுங்க. என்ன இருக்குது? 11 into 21 into 21 by 2. 11 into 21 into okay. சரி, இப்போ என்ன செய்யுங்க? நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா you will get 9702. சாரி, மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாமா? தப்பா தரக்கூடாது. ஓகே, மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். 21 into 21. 1 1s are 1, 1 2 is 2, 4, 441. Again 11 ஆல 441, 441, 1 5 8
and 4. So 4851 by 2. டேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2425.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெண்டு வால்யூம் என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? which cylinder has the biggest volume கேட்டாங்க. பார்த்தாலே தெரியுது, இது ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வால்யூம், இது செகண்ட் சிலிண்டரோட வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைத்துவிட்டது. சிலிண்டர் பி, ஏபின்னு தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஏபின்னு கொடுத்தான். சிலிண்டர் பி as a greater volume, as a greater one. ஆமாம், 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டின் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன? வெரிஃபை வெதர் த சிலிண்டர் வித் கிரேட்டர் வால்யூம் ஹேஸ் கிரேட்டர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மறுபடியும் என்ன செய்யணும், ரெண்டுக்கும் டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். எது பெருசா இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். செய்யலாமா? TSA of cylinder 1 formula 2 pi R1 H1 plus R1. This is your formula. Formula அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into 22/7 into 7/2 into 21 plus 7/2. ஓகே, நெக்ஸ்ட் அடி கொடுக்கலாமா? அடி கொடுத்தாச்சு. பேலன்ஸ் 22 into 21 plus 3.5. 7/2 நம்ம என்ன எழுதிடலாம், 3.5 எழுதிடலாம். ஓகே, ஆட் பண்ணுங்க. 22 into 24.5. ஸோ மல்டிப்ளை பண்ணா you will get 539. This is the total surface area of cylinder 1. Similarly, PSA of cylinder 2 formula 2 pi R2 H2 plus R2. Substitute பண்ணுங்க. 2 into 22/7 into 21/2 into 7 plus 21/2. Okay, cancel பண்ணலாமா? 1 7 is 7, 3 7s are 21, 2 2 will get cancel. என்ன இருக்கு? 22 into 3, 7 plus 21/2 நீங்க என்ன எழுதலாம்? 10.5 னு எழுதலாம். is equal to 66 into 17.5. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா we will get 1155 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் சிலிண்டருக்கு 539, செகண்ட் சிலிண்டருக்கு 1155. என்ன கேட்டாங்க? எந்த சிலிண்டருக்கு வால்யூம் கூட இருக்குதோ அதே சிலிண்டருக்கு தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கூட இருக்குதா அதை வெரிஃபை பண்ணுன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி சேம் தான், அதை அப்படியே எடுத்துக்கிங்க. வால்யூம் பார்க்கும்போதும் செகண்ட் சிலிண்டர் தான் கூட இருந்தது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போதும் செகண்ட் சிலிண்டர் தான் கூட இருக்கு. ஸோ the verification is completed. Hence, the second cylinder whose volume is greater have the greatest total surface area. Or செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன கிடைச்சது, ஆன்சர் கிடைச்சாச்சு. நவ தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஏ அண்ட் பி. வால்யூமுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வால்யூமுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க. பார்த்தோம். ரேஷியோ பார்க்கறதுங்கிறது வெரி சிம்பிள், அப்படியே டிவைட் பண்ணி போட வேண்டியதான். போட்டுட்டு அது ஃபிராக்ஷனா வர்றதை பார்த்துட்டு அதுதான் ரேஷியோ, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி எழுதிட வேண்டியதான். எழுதலாமா? தேர்ட் கொஸ்டின், வால்யூம் ஆஃப் cylinder 1 by volume of cylinder 2. ஸோ ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட வால்யூம் ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். என்னது? 808.5. செகண்ட் சிலிண்டர் அதையும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 2425. இதுதான் ரேஷியோ. இது ரெண்டையும் போட்டுட்டு இது ரெண்டு டெசிமல்ல இருக்கா? ஸோ என்ன செய்யுங்க,
மேலேயும் 10 கீழேயும் 10 டெசிமல் கூட போகட்டும். 8085 24255. அவ்வளோதான். இப்போ இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். 1 times 3 times. ஸோ 1/3 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் த 2 சிலிண்டருக்கு ரேஷியோ என்ன எடுத்து வச்சிருங்க. The required ratio is 1:3. ஸோ 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆன்சர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்மா. பிரீஃப் கொஸ்டின்ல அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.19. The volume of the solid right circular cone is கொடுத்தாச்சு. கோனை பத்தி பேசியிருக்காங்க. கோனை பத்தி பேசும்போது வால்யூம் கொடுத்துருக்காங்க. V is equal to 11088. If its height is equal to 24 centimeter, find its radius of the cone. Radius கேட்டாங்க. எழுதுங்க. We have volume of the cone is equal to 0.88. It's in place. Volume of the cone is, what is the formula? 1/3 pi r square h. எடுத்துக்கு 11088. It's in place. 1/3 22/7 r square. What is the height, ma? 24 is equal to 11088. It implies r square is equal to 11088. Denominator flipping cross multiply la மேல கொண்டு வரீங்க. 3 cross 7. Again numerator flipping கீழ கொண்டு வரீங்க. 22 into 24. Cancellation தான். நிதானமா கேன்சல் பண்ணணும். பண்ணலாமா? 1 3 is 3, 8 3s are 24. Again 11 2s are 22. இங்க 5 2s are 10, 5 2s are 10, 4 2s are 8, 4 2s are 8. Again 111 is 11, 5 11s are 4 10, 2 to 0, 44 இருக்கா 504. எடுத்து எழுதிக்கலாமா? 504 into 7 by 8. அடி கொடுங்க. 4 2s are 8, 2 2s are 4, 5 2s are 10, again 2 2s are 4. Then 1 4 is 4, 6 4s are 24, balance 1, 3 4s are 4. So 63 into, so multiply panna you will get 441. 441 factorize பண்ணுங்க. 441 ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்க. 2 2s are 4 0 41. Again 1 1. So 441 is a perfect square and 441 is nothing but 21 square. So r square is equal to 21 ஆக இருந்தால் r is equal to plus or minus 21 சொல்லி நம்ம செய்யலாம் போடலாம். Which implies r is equal to plus or minus 21. ரேடியஸ் வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா இருக்காது. So we get radius is equal to 21 cm. So நம்ம என்ன கேட்டாங்க, find the radius of the cone கேட்டாங்க. radius of the cone என்ன செஞ்சாச்சு, நாம கண்டுபிடிச்சாச்சு. This is the sum. See you in the next sum. Next sum பார்க்கலாமா? Example 7.20. The ratio of the volume of two cones is 2:3. Find the ratio of their radius if the height of the second cone is double the height of the first. சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸோ கோன் 1 அண்ட் கோன் 2ங்கிற மாதிரி 2 கோன் கொடுத்துருக்காங்க. இந்த கோனை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, வால்யூம் ரெண்டோட வால்யூமும் நம்பர் 1 வால்யூம் 1 by வால்யூம் 2 is equal to 2/3. இப்படிதான் கொடுத்துருக்காங்க. 2:3 வந்து நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்.
அண்ட் நம்பர் 2 செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த செகண்ட் கோனோட ஹைட் h2 இஸ் ஈக்குவல் டு டபுள் த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட். அப்போ 2 into h1. இதுதான் given டேட்டா. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ். அது ரெண்டோட ரேடியஸ்க்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எடுத்துக்கிறோம். we have v1 by v2 is equal to 2 by 2. It implies volume of the cone formula 1 by 3 pi r1 square h1. Here 1 by 3 pi r2 square h2 is equal to 2 by 3. அடி கொடுத்துடலாமா? 1 by 3 1 by 3 pi எல்லாம் கேன்சல் ஆயிடும். What remains? r1 square h1 by r2 square h2 பத்தி நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? 2 into h1 சொல்லிருக்காங்க. So 2 into h1 is equal to 2 by 2. இப்போ என்ன ஆகும்? h2 cancel ஆகும். h plus r1 square by r2 square is equal to the 2 மாறனா கூட is equal to 2 by 2. Now cross multiply பண்ணுங்க. h plus r1 square r2 square வேணா காமன் எடுத்துடலாமா? is equal to the 2 வச்சு cross multiply பண்ணும்போது 4 by 3. So r1 by r2 is equal to square root of 4 by 3. So 4 ஸ்கொயர் எடுத்தா 4 is a perfect square. So 4 ஸ்கொயர் எடுக்கும்போது 2 ஆயிரும். 3க்கு என்ன செய்ய முடியாது? ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. So இதுதான். It implies r1 is 2, r2 is equal to 2. So ரேடியஸோட ரேஷியோ என்னது? r1 is to r2 is equal to 2 is to root 3. இதுதான் ஆன்சர். Hence the required ratio is the required ratio is 2 is to அவ்வளவுதான். Sum is over. வெரி சிம்பிள்மா. அதெல்லாம் ஷார்ட் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய சம்ஸ். இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. சார் எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்றீங்க, எக்ஸசைஸ் சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. சில சம்ஸ் வேற நீங்க பேஜ் நம்பர் எனக்கு கொடுத்து அனுப்பியிருந்தீங்க. சேர்த்து நம்ம நாளைக்கு என்ன செஞ்சிடலாம், வீடியோ போட்டுடலாம். ஒரு நாள் லைவ் வரேன், உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்போ கேளுங்க. இன்னும் பெட்டரா நம்ம நிறைய பேசலாம். ஒரு டைம் டியூரேஷனே இல்லாமல் நல்லா பேசலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு நீங்கள் கேட்ட எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். See you in the next class. Thank you.